இங்க பாருங்களேங்க, நான் ஒரு நாளு என் உடம்பு சரியானோனேவும், எங்க தம்பிக்கு ஃபோன் பண்ணி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணேங்க. எப்பவுமே நாங்க 2 பேரும் ஊர்ல பிரியவே மாட்டோங்க சின்ன வயசுல. எல்லாரும் கேட்பாங்க, "என்ன 2 பேரும் ஒட்டிக்கிட்டே பொறந்தீங்களா? பிரியவே மாட்டேன்றீங்க?" அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நாங்க 2 பேரும் பிரியவே மாட்டோம். எங்க போனாலும் ஒண்ணாவே போவோமா, எனக்கும் அவனுக்கும் ஒரு 3 வயசு வித்தியாசம் இருக்கும். அ ஏதாவது சேட்டை பண்ணி வீட்ல எதையாவது உடைச்சு போட்டாலும், அந்த கூழெல்லாம் கிண்டுவாங்கல்ல, கம்மஞ்சோறு, கூழு அதெல்லாம் கிண்டுவாங்க பார்த்தீங்களா? அந்த மண்பானைய கழுவி காய வச்சிருப்பாங்க வெளியில. எங்க வீட்லயும் சரி, எங்க சித்தி வீட்ல அந்த மாரி பக்கத்துல காய வச்சிருப்பாங்க பாட்டி வீட்லலாம். நாங்க என்ன பண்ணுவோம், எங்க வீட்டுக்கு பின்னாடி ஒரு புளிய மரம் இருக்குங்க. அ அத எடுத்து கல்ல எடுத்து எறிகிறோம்ன்னு சொல்லி பானைய உடைச்சு போட்டுருவோம். உடைச்சு போட்டோனே வரிசையா நிக்க வச்சு எங்க மாமா கேட்பாரு. யாரு உடைச்சதுன்னு. நான் உடைச்சிருந்தா கூட அவன் நான் தான் அப்படின்ருவான். "ஏய் நீ சின்ன பையன்டா, நீலாம் கல்ல கொண்டு எரிஞ்சிருக்க மாட்ட. அவ தான் எரிஞ்சிருப்பா" அப்படின்னுவான். "இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு அடி வாங்கிட்டு போவான். உடனே நான் கூப்பிட்டு கேட்பேன். "ஏன்டா நீ போய் சொல்ற? நான் தானே உடைச்சு போட்டேன்" அப்படின்னு சொல்லுவேனா, அவன் சொல்லுவான், "இல்ல உனக்கு வலிக்கும்ல, அதான். பரவால்ல விடு" அப்படின்னுவான். அடி இருப்போமா, உடனே எனக்கு ஒண்ணு கஷ்டம்னா, அவனுக்கு அழுகையே வந்துரும். நானு அதான் தொலைஞ்சு போயிட்டேன்னு சொன்னேன் இல்லையா? அவன் ஒரு 25 வருஷம் கழிச்சு 20 வருஷம்னு நெனைக்கிறேன். கழிச்சு வந்தான் எங்க வீட்டுக்கு. எங்க பாப்பா ஃபங்ஷனோட வந்துட்டு 1 வாரம் தங்கிட்டு போயிட்டான். ஆனா, நான் அவன் வீட்டுக்கு போனதே இல்லங்க. உடனே எனக்கு அந்த உடம்பு சரியானோனே, சரி அவனுக்கு ஃபோன் பண்ணி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசினேனா, உடனே அவன்ட்ட சொல்றேன். இந்த மாரி எனக்கு உடம்பு சரியாயிடுச்சுடா. உடம்பு சரியில்லாதம்போது அவனுக்கு தெரியும். உடனே நான் அவன்ட்ட சொன்னேன். இந்த மாரி உடம்பு சரியில்லன்னு சொன்னேன்லடா, இப்ப சரியாயிடுச்சுன்னு. அததான் நான் சொன்னேன்ல, "முதல்லயே ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் காட்டு" அப்படின்னேன். "நீ தான் பரவால்ல, பரவால்லன்னு வுட்ட. இப்ப அப்படியா? இப்ப சரியாயிடுச்சா? ரொம்ப சந்தோஷம். எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போன?" அப்படின்னு கேட்டானா, நான் உடனே சொன்னேன், "இல்லடா, நான் ஹாஸ்பிட்டலுக்குலாம் போல. சர்ச்சுக்கு போனேன். அங்க இந்த மாரி நடந்தது." அப்படின்னு சொன்னேன்னா, எனக்கு ஒரு ஆள் சொன்னாரு. நான் உடனே அத கேட்கல. அதுக்கப்புறம் தான் உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. அப்புறம் இன்னொருத்தவங்க வந்து சொன்னாங்க. ஆ அப்படின்னு சொல்லி எனக்கு நடந்தது சொன்னேன். அந்த ஆள் சொல்லிட்டு செத்து போயிட்டாருடா. அடுத்து இன்னொருத்தவங்க வந்து சொன்னாங்க. அத கேட்டுட்டு நானு போனேனா, போனோனே எனக்கு இந்த மாரி சரியாயிடுச்சு அப்டினேன். "இங்க பாரு நான் சொல்றேன்னு தப்பா நெனைக்காத. அப்படியா நீ எந்த சர்ச்சுக்கு வேணாலும் போ. ஆனா பெந்தைகோஸ்துக்கு மட்டும் போகாத" அப்டின்னான். உடனே ஏன் நான் சொல்லல. நான் பெந்தைகோஸ்து தான் போறேன்னு சொல்லல. அவன் சொல்றான் "போகாத" அப்டின்னான். உடனே ஏன் அப்டின்னா, "இல்ல நல்லாயிரும். நீங்கலாம் ஹாஸ்பிட்டலுக்குலாம் போக்கூடாது. நாங்களே சரி பண்ணிருவோம், சரி பண்ணிருவோம்ன்னு" சொல்லுவாங்க. ஆனா ஒண்ணுமே சரியாகாது. எனக்கு தெரிஞ்சு அப்படிதான் 2, 3 பேரு செத்து போயிட்டாங்க. நீ அதனால போகாத. மறுபடியும் சர்ச்சுக்கு வேற எதுக்குனாலும் போ. அதுக்கு மட்டும் போகாத" அப்படின்னான். அடப்பாவி!